and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and Tell Somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களுடைய மத்தியிலே வந்து நிற்பதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய ஆதரவு இவைகளுக்காக உங்கள் மூலமாய் நடைபெறுகிற இந்த அருள்பணி இல்லை என்றால் வட இந்திய பகுதியில் 5 மாநிலங்களிலே நடைபெறுகிற இந்த ஊழியங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமாக நடைபெறுவதை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள். இந்த பண்டிகை காலங்களிலே ஏராளமான சிறுவர்களுக்கான சிறப்பு கூட்டங்கள், அவர்களுக்கான பரிசுகள், ஆதிவாசி குழந்தைகளுக்கான தேவைகள்,
உத்தரப்பிரதேசத்திலேயும் மத்திய பிரதேசத்திலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்கு குளிரில் இருந்து அவர்கள் தப்பிக்கொள்வதற்காக பிளாங்கெட்ஸ் ஆகியவை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இவைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் இந்த ஊழியத்தை குறித்ததான காரியங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய மாதாந்திர பத்திரிகை இலவசமாக வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய முகவரியை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இவைகள் உங்களுக்காக இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலேயும் நீர் தந்த திருவார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக நம் ஆலயத்தை குறித்ததான ஆலயத்தோடு தொடர்புடையவைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலேயும் ஆலயத்தை குறித்து அடுத்த ஒரு காரியத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். என் இருதயமும் என் கண்களும் எப்பொழுதும் இங்கே இருக்கும். என்ன அருமையான வார்த்தையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் தேவன் தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். என் நாமம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய தெய்வீக சுபாவத்தை குறிக்கின்ற ஒன்று. வல்லமையுடையவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, அவர் இன்னும் ஏராளமான பெயர்களை ஆண்டவருக்கு என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த நாமத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற என் இரட்சகர், என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர், என்னை மீட்டெடுத்தவர், என்னோடு எக்காலமும் இருக்கின்ற இம்மானுவேலர், அவர் தங்கும்படியாக ஆலயம் இருக்க வேண்டும். அவர் தங்கும்படியாக ஆலயம் இருக்க வேண்டும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருக்காக கட்டப்படுகின்ற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இது சாலமோன் ஜெபிக்கின்ற தொடர்ந்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தை. இது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம். யார் தங்குவதற்காக? யார் தங்குவதற்காக? அந்த நாட்களில் நான் வடநிலையை சார்ந்தவர். கிராமங்களிலே பார்ப்போம் என்றால் அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை மாத்திர ஆராதனை நடைபெறும், அல்லது மாலை ஆராதனை நடைபெறும். சில இடங்களிலே காலை ஆராதனைகளும் உண்டு. அந்த ஓர் ஊழியர் அல்லது அவருடைய குடும்பம் முழுவதும் அதில் தான் தங்கியிருப்பார்கள். ஏன், இன்னும் சில இடங்களிலே வடத்தனவிலே பார்ப்போம் என்றால் அவர்களுடைய இந்த மிளகாய் வத்தல் அல்லது பயறு, உளுந்தம்பயிறு இவைகளை காயப்போடுகிற இடமாக கூட பயன்படுத்தியது உண்டு. இந்த நாட்களில் அதிகமாக அப்படி பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக என் ஆண்டவருடைய ஆலயம் கண்ட பொருள்களால் நிறைந்திருப்பதாக அல்ல, என் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறையப்பட்டதாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் எப்பொழுதும் அங்கே வாசமாய் இருக்க வேண்டும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல கோடிகளிலே ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம். அதை காட்டிலும் சிறப்பான ஒரு ஆலயம் உண்டு. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கி வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பவுலடிகளாரின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்களும் நான் விலையேறப்பட்ட ஆலயம். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இந்த ஆத்மாவை நான் மீட்க முடியாது. ஆனால் என் ஆத்மாவை மீட்ட என் ஆண்டவருக்கு என்னை நான் ஆலயமாக அர்ப்பணித்திருக்கிறேனா? என்னை நான் அவர் தங்கும் ஆலயமாக வைத்திருக்கிறேனா? அவருடைய நாமத்திற்குரிய சுபாவத்தை, நாமத்திற்குரிய அந்த திவ்ய மகிமையை, திவ்ய சிந்தையை என் வாழ்க்கையிலே நான் அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயம் நீங்களும் நானும் ஆலயம். அதனால் கட்டடத்தினால கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல.
அங்கே சென்று ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சிறு சிறு ஆலயங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. மற்ற பிள்ளைகளோடு தேவனை ஆராதிக்கிற நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் தேவன் என்னிலே தங்கி வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயத்தை நான் இழந்து விட்டேன் என்றால் நான் ஒரு துர்பாக்கியசாலி. அவர் என்னிலே தங்குகிறார். அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்திற்குரிய அந்த தெய்வீக சிந்தையை, தெய்வீக சுபாவத்தை நான் என் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற கட்டளை, நீ ஆலயத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக, இந்த ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். இந்த நாமத்துக்குரியவர், என் நாமம் என்னதும் இங்கு தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே தங்கி வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 25:8 நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ நானும் பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து போகாதே. உன் தேவன் உன்னிலே வாசம் பண்ணுகிறதை நீ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்த தேவன் உன்னிலே வாசமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை துக்கப்படுத்தி விடாதே. பரிசுத்த ஆவியானவரை நீ அவித்து போடாதே. அவர் எந்நாளும் உன்னோடு போராடி கொண்டிருக்க மாட்டார். அவர் சொல்லுவார் என்றால் அவரால் கொடுக்கப்படுகிற அலைக்கழிக்கப்பட்ட ஆவி உன்னை அலைக்கழிக்கும் என்பதை மறந்து போகாதே. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலமாயிருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், அங்கே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணமாக்க கடவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து சற்று நிதானித்து பார்ப்போம். என் ஆண்டவர் விரும்புகின்ற தூய்மை என்னிலே காணப்படுகிறதா? என் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என் வாழ்வின் எல்லையெங்கும் காணப்படுகிறதா? ஆலயத்திற்கான பிரமாணம் என்னவெனில் என்று எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, எல்லையெங்கும் பரிசுத்தம், எல்லையெங்கும் பரிசுத்தம். அந்த 4 சுவர்களுக்குள்ளாக இருக்கிற இடம் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும்படியாக செல்லுகிறார்களே, அந்த பாதை எங்கும் பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கையின் பிரயாசங்களை செய்வதற்காக செல்லுகிறார்களே, அந்த பாதை எங்கும் பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கு அங்கே உணவு உண்ணுகிறார்களோ, எங்கெங்கு உறங்குகிறார்களோ, அங்கு எங்கும் பரிசுத்தம். எல்லை எங்கும் பரிசுத்தம், எல்லை எங்கும் பரிசுத்தம். இந்த பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவதாக 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 22:5, தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். இங்கே தாவீதனுடைய வாஞ்சையை பாருங்கள். ஆண்டவருக்காக என் மகன் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் இருக்க வேண்டும், பெரிதாய் இருக்க வேண்டும். 3 காரியங்களை சொல்லுகிறார். கீர்த்தி, மகிமை, பெரிது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாதொருவன் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ, ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற அனுபவத்தை உடைய கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அல்லது சகோதரன், சகோதரி,
அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கீர்த்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். கீர்த்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கே தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். கீர்த்தி மகிமையுடையதாக இருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும். கீர்த்தி என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நாம் பார்ப்போம் என்றால் புறம்பே இருந்து கிளம்பக்கூடிய அல்லது புறம்பே இருந்து அறிக்கை பண்ணக்கூடிய நல்லறிக்கை, நற்சாட்சி, மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுகிற நற்சாட்சி. இந்த ஆலயத்தை பார்க்கிற மற்றவர்கள், ஏனைய விசுவாசமுடையவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற நல்லறிக்கையாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அங்கே 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. இங்கே சேபாவினுடைய ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறாள். இங்கே ஆலயத்தை கண்ட அவள் அது கீர்த்தியுடையதாக இருக்கிறது, மகிமையுடையதாக இருக்கிறது என்று சொல்லி நல்லறிக்கை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயம் மற்றவர்களால் போற்றப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களிலே நம்முடைய ஆலயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவள் அந்த ஆலயத்தை நேசிக்கிறார்களோ இல்லையோ, அந்த வழியாக செல்லுகிறவர்கள் வருகிறவர்கள் ஏனைய சமயத்தார் அந்த வாசலுக்கு நேராக நின்று கால்களில் இருக்கக்கூடிய பாதரட்சைகளை கழற்றி போட்டு தலை குனிந்து ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் என் தேவனுடைய மகிமையின் ஆலயத்தை கீர்த்தி நிறைந்ததாக பார்க்கிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஆலய அசட்டை. ஆலயத்திலே வருவதற்கு யோசிக்கிறோம். ஆலயத்திலே தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு செவியை கொடுக்கவில்லை. ஆலயத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய மனது எங்கோ இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் தேவனுடைய ஆலயம். உன்னையும் என்னையும் குறித்து வெளியிலிருந்து சொல்லப்படக்கூடிய அறிக்கைகள் இல்லைனால் சாட்சியின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை, தேவனை சுமந்து செல்கிறவர்கள். இம்மானுவேல் அவர்களோடு இருக்கிறார், இரட்சகர் அவரோடு இருக்கிறார். இரட்சகத்தை பெற்றவர்கள் அவர்கள். தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள், சமாதானத்தை, சாந்தத்தை, இச்சையடக்கத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர்கள் என்ற நல்லறிக்கை உன்னை குறித்து சொல்லப்படுகிறதா? இவன் ஒரு சண்டைக்காரன், இவன் ஒரு கோபக்காரன், இவன் அக்கிரமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், இவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகளும் தடித்த வார்த்தைகளுமாக வரும், இப்படி என்னை குறித்து சொல்லப்படும் என்றால் அது நல்லறிக்கையா துரறிக்கையா என்பதை நீங்களும் நான் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக இருக்க வேண்டும். மகிமை என்று சொல்லுகின்றதான வேளையிலே 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? புறம்பே இருந்து எழும்பும் நல்லறிக்கையும் நற்சாட்சியுமாக முதலாவது நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் மகிமையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது உள்ளே இருந்து எழும்புகின்ற நற்சாட்சி, நம்முடைய உள்ளிருந்து வரக்கூடிய நற்சாட்சி. மனச்சாட்சி நமக்கு சரியாக இருக்கும் என்றால் அந்த உள்ளே இருந்து வரக்கூடிய மகிமை தேவனுக்குரியதாக இருக்கும். மகிமை என்று சொல்லுகின்ற பொழுது தேவன் ஒருவருக்கே கனமும் மகிமையும், தேவன் ஒருவருக்கே மகிமையும் கனமும். இந்த உள்ளிலிருந்து வரக்கூடிய அந்த மகிமை எதினாலே நமக்கு கிடைக்கும், எதினாலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமாகும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அந்த சாட்சி எங்கே ஆரம்பிக்கிறது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லையெங்கு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது. ஆண்டவருடைய பலனும் சத்துவமும் வல்லமையும் இல்லாமல் நீங்களும் நானும் மகிமையானவர்களாய் ஜீவிக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் என்றால் யாரோ ஒரு சில கூட்டத்தாருக்கு உரியவர் என்று எண்ணுகிறோம், யாரோ ஒரு சிலர் திருச்சபைக்கு மாத்திரம் உரியவர்கள் என்று சொல்லுகிறோம், யாரோ ஒரு சிலர் மாத்திரம் தலையிலே கை வைத்தால் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் என்று சொல்லுகிறோம். இல்லை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது அவர் உங்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார். அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துகிறார்.
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில்லாமல் யாரும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எருசலேமில் சாட்சி, என்னுடைய வீட்டிலே நான் சாட்சி, என்னுடைய கிராமத்திலே நான் சாட்சி, என்னுடைய திருச்சபையிலே நான் சாட்சி. ஆண்டவருக்குரிய மகிமையை நான் கொண்டு வருகிறேன். நான் வெளியே செல்லுகின்ற பொழுது, அடுத்த ஊருக்கு செல்லுகின்ற பொழுது, யூதேயாவிலே நான் சாட்சி. நான் கடல் கடந்து அல்லது என்னுடைய பணிக்காக பல இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பூமியின் எல்லையெங்கும் எனக்கு சாட்சி. ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 2:15 நீங்களும் நானும் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நற்கந்தம். நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறவன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு நற்கந்தம் நம் சரீரத்தில் பூசப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு சென்று பூசி இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சென்று அடித்திருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய நடைமுறை பாவனைகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கிரியைகள், நீங்கள் தேவனுக்குரிய நற்கந்தங்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் தேவனுடைய அரோமாவாக மாற முடியும். இல்லை என்றால் துர்க்கந்தமாக, கெட்டுப்போன தைலமாகத்தான் நாம் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோன் ஜெபிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்? பாவத்தை அறிக்கையிடுகிறவனுக்கு நீர் மன்னியும், பாவத்தை அறிக்கையிடுகிறவனுக்கு நீர் மன்னியும். இதுதான் ஐயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகிமை. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது என் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆலயமே, குட்டி ஆலயமாக இருக்கிற தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோ செய்த ஒரு காரியத்தை இன்னும் மறக்காமல் உள்ளத்தின் ஆழத்திலே மறைத்து வைத்துக் கொண்டு காலம் வரும் பதில் செய்வேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களோ? மன்னிப்பது தேவனுடைய சிந்தை, மன்னிப்பது ஆண்டவருடைய இலக்கணம். ஆம், அதுதான் மகிமை, அதுதான் மகிமையை கொடுக்கின்ற ஆலயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் கீர்த்தியும் மகிமையுமாயிருக்க வேண்டும். பிறரை மன்னிப்பது தெய்வீக குணம் என்று சொல்லி சாலமோன் நீதிமொழிகள் 19:11 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரால் மன்னிக்கப்பட்ட நீ பிறரை மன்னிக்கும் சிந்தையுடையவனாக இருப்பாய் என்றால் நீ தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறாய். நீ தேவனுடைய மகிமையான ஆலயமாக காணப்படுகிறாய். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கு இப்படி செய்ததென்ன என்று கேட்பார். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் கீர்த்தியும் மகிமையுடையதாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயம் உன்னதமாயிருக்க வேண்டும், உன்னதமாயிருக்க வேண்டும். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் உன்னத தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், உன்னத தேவன் வாசம் பண்ணுகிற இடம், உன்னதமான அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு இடம், அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறையப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆக என் வாழ்க்கையிலே இதை நான் வெளிப்படுத்த வேண்டும். உன்னத தேவனிலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய உன்னத அந்த பிரசன்னத்தை நான் உலகத்திற்குள்ளாக செல்லுகின்ற இடத்திலெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். உன்னதமாயிருக்க வேண்டும். உன்னதமாயிருக்க வேண்டும் என்றால் உன்னதமான நாட்டம், மேலான நாட்டம், தேட்டம், மேலான சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். இவைகள் அல்ல, இவைகளிலும் மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நாடச் செய்கிற அந்த எழுப்பு சக்தி எதுவாக இருக்கிறது? நீங்களும் நானும் நாடி செல்கின்ற காரியம் எதுவாக இருக்கிறது? தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு பிரியமானதாக, உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை என்றால் உங்களையும் உன்னதரையும் சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு ஓடி அலைகிறோமா? யோசித்து பார்ப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலான தேட்டம் என்னிடத்திலே இருக்கிறதா? என்னை இழுக்கும் சக்தி பரலோக சக்தியாக இருக்கிறதா?
பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய சக்தியாக என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரே, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. ஆனால் நீயும் நானும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டு நான் என்னுடைய பண்டக சாலையை இடிப்பேன், பெரிதாக்குவேன், ஆத்துமாவே நீ பல காலங்களுக்கு நீ சுவித்தரே என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபடும் என்றால் என்று கேட்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து நீங்களும் நானும் இந்த பூவுலகத்திற்குரிய கூடாரங்களை உடைத்து கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? பரலோகத்திற்குரிய கூடாரத்தை, பரலோகத்திற்குரிய அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு உருவாக்கும்படியாக அந்த பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோமா? பரலோக சிந்தை அணிந்தவர்களாக இருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாயிருக்கிறது, காலம் சமீபமாயிருக்கிறது. மேலான நாட்டமுடையவர்களாக, உன்னதமானவரின் அறிவை உடையவர்களாக, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக, மேலானவைகளையே நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னதமாயிருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் உன்னதமாயிருக்க வேண்டும். நிறைவாக 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் கீர்த்தியும் மகிமையும் பொருந்தியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் உன்னதமாக இருக்க வேண்டும். ஆலயம் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் கீழே 5 முழம், நடுவே 6 முழம், உயரத்திலே 7 முழம். பாருங்கள், 5, 6, 7. தேவனுடைய ஆலயம் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில் இருக்கிறது. ஏன்? அவர் ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிறப்பு ஆச்சரியம், அவருடைய மரணம் ஆச்சரியம், அவருடைய உயிர்ப்பு ஆச்சரியம், அவருடைய பரமேறுதல் ஆச்சரியம், அவருடைய வருகையும் ஆச்சரியம். இந்த ஆச்சரியமானவர் உங்களிலே என்னிலே தங்கி வாசம் பண்ண வாஞ்சிக்கிறார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலிகள். அசிங்கமாயிருந்த என்னை ஆச்சரியத்திற்குரியவனாக மாற்றினாரே. அழிந்து கொண்டிருந்த என்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து கண்மலையின் மேல் நிறுத்தினாரே. ஆச்சரியமானவர் என் வாழ்க்கையிலே ஆச்சரியத்தை செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ அழிந்து போ, இந்த பாவி இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் தன்னுடைய கண்களை திருப்பிக் கொள்ளவில்லை. நான் ஏன் இந்த ஈனப்பிறவிகளுக்காக சாக வேண்டும் என்று சொல்லவில்லை ஆண்டவர். சிலுவையை நோக்கிய பாதை அவர் சந்தோஷத்தோடு தான் செல்லுகிறார். தியாகத்தின் பாதையை வலிந்து வந்து எடுத்துக்கொண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில் அவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஒரு பைத்தியத்திற்காக. இந்த பைத்தியத்திற்காக யாராவது ஜீவனை கொடுப்பார்களா? என் ஆண்டவர் கொடுத்தார். இந்த பைத்தியம் இல்லை என்றால் பைத்தியத்திலே அழிந்து சீரழிந்திருக்கும். உங்கள் முன்பாக நிற்கவே முடியாது. என்னை மீட்டு கொண்ட அந்த ஆண்டவர், என்னை கண்மலையின் மேலே உயர்த்தின ஒரு ஆண்டவர். ஆச்சரியம். இவனா இவளா இவங்க தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டார்களா? என்ன மகிமையான ஆச்சரியம். இன்றைக்கு நீ எதையோ தேடி ஓடுகிறாய். நீ வாங்குகிற கார் உனக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறாய். உன்னுடைய பண்டகசாலை நிறைய வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒருவேளை ஜனத்திரட்சி இருக்கிறது, ஆஸ்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் பதவி உயர்வுகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவைகளிலே நீ நாட்டம் செலுத்திக் கொண்டிருக்கிறாய். அவைகள் கிடைத்தவுடனே என்ன ஆச்சரியம். என்னுடைய அறிவுக்கு கிடைத்தது, என்னுடைய புத்திக்கு கிடைத்தது, என்னுடைய ஆள் சிலாக்கியத்திற்காக கிடைத்தது என்று சொல்லி நீ பெருமை பாராட்டுகிறாயே. இல்லை, என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் இன்றைக்கு செழிப்பாக இருக்கிறேன். செழிப்பு என்பது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் அதுதான். என் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன். நான் செழிப்பாக இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு கூட நீங்களும் நானும் காணப்படுகிறோமா?
அவரை நோக்கிய கண்களாக நம்முடைய கண்கள் காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரை நோக்கினவர்களாக இருக்கின்ற பொழுது ஆச்சரியத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துகிற கர்த்தர் எப்படி ஆச்சரியமாய் நடத்துகிறாராம்? மல்கியா 4:2 பாருங்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமம் வாசம் பண்ணும் ஆலயமாக நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்திருக்கின்ற பொழுது, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும். என் ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறார், அவருடைய முகப்பிரகாசத்தை வீசுகிறார். ஆம், அவரை நோக்குகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, செழிப்பு கிடைக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல, ஆமாம், இன்னைக்கு யார்? நான் செழிப்பானவன், கொளுத்த கன்றை போல நான் துள்ளக்கூடியவன். காரணம் என்ன? என் ஆண்டவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்குரியவர் என்னிலே வாசம் பண்ணுகிறார். அந்த நாமத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, எனக்கு ஔஷதம் கிடைக்கிறது, எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. பூலோக காரியங்களுக்காக உன்னுடைய சிந்தையை அலைய விடாதே. தேவனுடைய ஆலயமாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணும்படியாக எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கீர்த்தியும் மகிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும், உன்னதமாக இருக்க வேண்டும், ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆம் தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஆலயங்களாக, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமுடையவர்களாய், இந்த உலகத்திற்கு அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே, வெளியிலிருந்து நல்லறிக்கை பெற்ற சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று நாங்கள் மகிமையை உமக்கு கொடுக்க உன்னதமான தேட்டமுடையவர்களாய், ஆத்மாவின் அங்கலாய்ப்பு நிறைந்தவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் அதிசயத்தக்கதான விதத்தில் எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.